அண்மை செய்தி. பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 14, டீசல் ரூபாய் 18 இழப்பில் விற்பனை. ரூபாய் 80,000 கோடி நஷ்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $120 உயர்ந்த நிலையிலும் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விலையில் கட்டுப்பாடு கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 14 ரூபாயும் டீசலுக்கு 18 ரூபாயும் இழப்பு ஏற்படும் வகையில் விற்பனை செய்து வருகிறது. இதனால் நடப்பு நிதியாண்டில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சுமார் 80,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படக்கூடும் என கணித்துள்ளன. அந்த வகையில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது, மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் போன்ற காரணங்களால் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து உள்ளது. ஆனால் கச்சா எண்ணெய் விலை உயர்வை காட்டிலும் சில்லறை எரிபொருள் விலைகள் குறைவாக வைக்கப்பட்டுள்ளதால் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்திக்கின்றன. அந்த வகையில் உள்நாட்டில் எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசலை முறையே ரூபாய் 14, ரூபாய் 18 இழப்பில் விற்கின்றன. இதனால்தான் நடப்பு நிதியாண்டில் எண்ணெய் நிறுவனங்கள் ரூபாய் 80,000 கோடி நஷ்டத்துக்கு உள்ளதாகவும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் உர மானியம் ரூபாய் 2.25 லட்சம் கோடி வரை உயரக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட ரூபாய் 1.71 லட்சம் கோடியை விட அதிகமாகும். பிரபல நிதி மதிப்பீடு நிறுவனமான ஐராவின் துணை முதல்வர் கூறுகையில், கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 இருக்கும் நிலையில் சில்லறை விலையை உயர்த்தாததால் இந்த நஷ்டம் ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளன. இதனால் சல்பர், அமோனியா மற்றும் இயற்கை எரிவாயு விலைகள் உயர்ந்துள்ளதால் ஏப்ரல் 2026இல் யூரியா விலையிலும் அதிகரித்து இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எரிசக்தி மற்றும் உள்ளீட்டு செலவுகள் அதிகரிப்பது பல துறைகளின் லாபத்தை குறைத்து நிறுவனங்களின் கடன் நிலையை பலவீனப்படுத்தும் என்று இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. எனவே எண்ணெய் நிறுவனங்களின் நஷ்டத்தை ஏற்று அரசு மானியம் விடுவிக்கும் அல்லது விரைவில் விலையேற்றி கொள்ள அனுமதி அளிக்கும் என கூறப்படுவதால் பரபரப்பு எழுந்துள்ளது. ஆகையால் முன்னதாக தேர்தல் முடிந்த கையோடு மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கடுமையாக உயர்த்தும் என்று ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் அதனை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்தது. அதே சமயம் மே 1ஆம் தேதி அன்று கச்சா எண்ணெய் விலைப்படி, அதாவது சிலிண்டர் விலை மாறும். அந்த வகையில் இந்த மாதம் வணிக சிலிண்டர் மற்றும் வீட்டு சிலிண்டர் கணிசமாக உயரலாம் என்ற அச்சம் மக்களிடையே உள்ளது. அத்துடன் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கணிசமாக உயர்த்தப்படும் என்றும் மக்கள் அஞ்சுகிறார்கள். சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 100.84க்கும் டீசல் ரூபாய் 92.39க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே வேளையில் இயற்கை எரிவாயு 1 கிலோ ரூபாய் 91.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் 5 மாநில தேர்தல் இன்றுடன் முடியும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் உயர்ந்ததை அடுத்து இந்தியாவிலும் எண்ணெய் விலை அதிகரிக்கலாம் என சமூக வலைத்தளங்களில் வதந்திகள் பரவி வருகின்றன. இதனால் 5 மாநிலங்களில் தேர்தல்கள் முடிவடைந்ததும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என பொதுமக்கள் மத்தியில் பரவலான பேச்சு வந்துவிட்டது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இதற்கு இடையேதான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு
பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயரும் என குறிப்பிட்டிருந்தார். மக்களவையில் மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ள சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் 5 மாநில தேர்தல்களுக்கு பிறகு பாஜக தலைமையிலான NDA அரசாங்கம் பெட்ரோல் மற்றும் டீசல், சமையல் எரிவாயு மற்றும் உரங்களின் விலையை உயர்த்த வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது. இந்த நிலையில்தான் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர், பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தும் எந்த திட்டமும் அரசிடம் இல்லை என கூறியுள்ளார். பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். LPG, பெட்ரோலியம் மற்றும் டீசல் ஆகியவை போதுமான அளவில் கிடைக்கின்றன, விலையிலும் உயரவில்லை. எனவே பீதியடைய வேண்டாம். எண்ணெய் தட்டுப்பாடு என மக்கள் பீதியுடன் பல இடங்களில் எரிபொருள் வாங்குவதை பார்ப்பதாகவும், எண்ணெய் பற்றாக்குறை எங்கும் ஏற்படவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கிடையே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைவாக உள்ளதால் அவற்றை வாங்க பெட்ரோல் பங்குகளில் ஆந்திரா மக்கள் குவிந்தன. ஆந்திரா பிரதேசத்தில் நிலவும் மின்வெட்டு மற்றும் தற்போது நடைபெற்று வரும் பயிர் அறுவடை உள்ளிட்ட காரணங்களால் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் ஆந்திரா பிரதேசத்தை விட புதுச்சேரிக்கு உட்பட ஏனாமில் எரிபொருள் விலை 12 முதல் 14 ரூபாய் வரை குறைவாக உள்ளது. இதனால் ஏனாமில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்க அண்டைய மாநிலமான ஆந்திர மக்கள் கூட்டமாக குவிந்து வருகின்றன. நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து எரிபொருட்களை வாங்கி செல்கின்றன. ஆகையால் கேன் மற்றும் பேரல்களுடன் பெட்ரோல் நிலையங்களுக்கு விவசாயிகள் உள்ளிட்டோர் வந்த வண்ணம் உள்ளனர். ஆகையால் பொதுமக்கள் யாரும் அச்சம் பட தேவையில்லை. அனைவரும் நம்பிக்கையோடு இருங்கள். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது உயருமா இல்லை குறையுமா என்று அடுத்த வரும் நாட்களில் பார்ப்போம். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கா, புக் ஆகிட்டு வீட்டுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.